ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் வந்து ரவுண்ட் நெக்கு, பேக் வந்து பான் நெக்கு கொடுத்து எப்படி வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு சைடு டாட்டுக்கும் வந்து நான் சிசர் கட்டு கொடுத்துருந்தேன். அந்த சிசர் கட் நேர் வந்து ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுட்டு அந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு கொடுத்துருந்தேன். அந்த 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுட்டு டாட்டோட வித்து எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கி சைடு வர டாட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தில் வந்து நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சு இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடு டாட்டுமே 1/4 இன்ச்சு வித்தில், அதாவது ரெண்டு சைடுமே 1/4 இன்ச்சு வரும். டோட்டலாக நமக்கு 1/2 இன்ச்சு வரும். மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வித்தில் வந்து நான் டாட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மெயின் டாட் வந்து மடித்து அடித்ததில் வந்து கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து பட்டிக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எதுவும் வந்து இடையூறு இல்லாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவனாக இந்த பீஸை வந்து மடிச்சுட்டு சிசர் கட் நேர் வந்து ஒன்றா வர்ற மாதிரி மடிச்சுட்டு 3 இன்ச்சு உயரத்துக்கு நான் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட்டுக்குமே அந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து 2.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் டாட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடு வர்ற டாட்டுமே மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு உயரத்துக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரெண்டு பக்கமுமே நம்ம தச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரெண்டு சைடு டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். அந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டி 2 பீஸ் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டி வந்து 2 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டு அப்புறம் ஒரு பீஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த பட்டியை சுற்றி எல்லா இடமுமே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மேலே போடுற தையல் வந்து தேவையில்லை. நான் அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அதை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சைடு பட்டி வந்து ஸ்டிச் பண்ண மாதிரியே இன்னொரு சைடு பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸை ஈவனாக வச்சுட்டு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டிருக்கேன். அடுத்து அந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி விட்டுட்டு மெயின் கிளாத் மேலே, அதாவது ஃபஸ்ட்டு இருந்த கிளாத் மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அதை சுற்றி அந்த பீஸ் வந்து 2 பீஸுமே வந்து மூவ் ஆகாமல் விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த தையல் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து புதுசாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்காக, பிகினர்ஸுக்காக. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே வந்து பட்டி பீஸை வச்சுட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நான் 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் தையல் போட்டதுக்கப்புறம் பட்டியை வந்து திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டியுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது. அந்த மாதிரி வச்சுட்டு நான் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். இதுலேயுமே அதே மாதிரி பட்டி பீஸை வந்து எடுத்து விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையலும் வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் பட்டி வந்து நல்லா படிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமும் திரும்பவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப் அண்ட் டவுன் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கொக்கி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு அகலமும் 8 இன்ச்சு உயரத்துக்கும் நான் வந்து கொக்கி பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே வச்சு தச்சுட்டு அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு கொடுக்க தேவையில்லை, 2.5 இன்ச்சு கொடுத்தா கூட போதும். எனக்கு கிளாத் வந்து அதிகமாக இருந்ததுனால நான் 3 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அதிகமான கிளாத் இருக்கும்போது நீங்கள் 3 இன்ச்சு வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கி பீஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சப்போஸ் கம்மியாக இருக்கிற டைமில் நீங்கள் 2.5 இன்ச்சு கூட கொடுத்துக்கலாம். அடுத்து ஐ கட்டுற பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த பீஸை ஒரு டைம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து அதோட எட்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் வந்து பேக் சைடு ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் சைடு வரும்.
இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பக்கத்திலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஃபோல்டிங்காக நான் 1 இன்ச் வந்து கிளாத் விட்டுருந்தேன். அந்த 1 இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் மடிச்சுட்டு அப்படியே தையல் போடுறேன். ஆல்ரெடி அந்த 1 இன்ச் மார்க் பண்ணதில் நான் சிசர் கட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடிச்சுட்டு அப்படியே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவை வந்து இன்னும் குடஞ்சி கட் பண்ணலை. இப்போ அந்த 1/4 இன்ச் போட்ட தையல் சிசர் கட் நேர் வந்து 3/4 இன்ச் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ஹெம்மிங் பண்ணலை, தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவும் 3/4 இன்ச்சில் வந்து அப்படியே மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த தையலில் வந்து லாங் ஸ்டிச், அதாவது ஸ்டிச் நம்பர் 5ல் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெண்டுமே வந்து நல்ல பக்கம் இருக்கணும். இல்லைன்னா ராங் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வந்து குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/4 இன்ச்சுக்கே வந்து போதும். அந்த மாதிரி வந்து நீங்கள் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கிட்ட வந்து அப்படியே குடஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடோட நல்ல பக்கம் மேலே வந்து ஃப்ரண்ட் சைடை வச்சுட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நல்ல பக்கம் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 சைடு ஷோல்டருமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் போடுற தையல் எப்போதுமே 2 தையல் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேக் சைடோட பாட்டம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். அந்த பாட்டம் வந்து மடித்து அடிக்கிறதுக்காக நான் 2 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சு நேர் வந்து இருக்க மாதிரி கிளாத் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கிளாத்தை வந்து மேலே கீழே வந்து மடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த பீஸ் வந்து திருகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு தையல் போடுங்க. அடுத்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஸ்ட்ரைட் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து பானைக்கு வர்றதுனால நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் வந்து கொடுக்குறேன். இப்போ எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு அதோட கார்னரில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்ட் நெக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தூரம் அந்த நெக்கு வந்து வளைவு பகுதிக்கிட்ட வந்து 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு 3 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் பீஸில் வந்து ரவுண்ட் நெக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ரவுண்டு வந்து ஈஸியாக வந்து திரும்பும். இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்லேயே வந்து நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நெக்கோட கார்னர் வரும்போது இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு அந்த மடிப்பு கிட்ட கரெக்டாக டேர்ன் பண்ணி நீடில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்து திருப்புங்க. இப்போ இந்த சைடு வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு திரும்ப இன்னொரு கார்னர் வரும்போது அந்த மாதிரி வந்து பீஸை வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி வந்து தையல் போடுங்க. கரெக்டாக அந்த மடிப்புக்கிட்ட வந்து நீடில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணணும். இப்போ இந்த சைடு நெக்கு கிட்டையும் ஒரு 2-3 ப்ளீட்டு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அதை மடிச்சுட்டு அப்படியே நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் அந்த வளைவு கிட்டையெல்லாம் மறக்காமல் வந்து சிசர் கட் கொடுங்க. அந்த கார்னர் கிட்டையும் சிசர் கட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு உள் சைடு மடித்து விட்டுட்டு அதோட எட்ஜில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து நீங்கள் அதோட எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த எல்லா பீஸுமே வந்து உள் சைடு போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வளைவு கிட்ட அந்த கார்னர்கிட்ட வரும்போது அந்த நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்பு வரும்போது நீடில் வந்து அங்கனக்குள்ளே வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதர் சைடு வந்து நீங்கள் திருப்பி தையல் போடும்போது மட்டும்தான் அந்த வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறது பிகினர்ஸுக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஸாக இருந்தால் சொல்லுங்கள், நான் திரும்பவும் ஒரு வீடியோ போடுறேன்.
இப்போ இதே மாதிரி அந்த பீஸ் எல்லாமே வந்து உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடு போன பீஸை வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பானைக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு நார்மல் ப்ளவுஸில். நான் பக்கத்துலேயே வந்து இந்த 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஹெம்மிங் பண்ணலை, அதனால் 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணாமல் தையல் போடும்போதும் அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக தான் இருக்கும். ஸோ ஹெம்மிங் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஹெம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹெம் பண்ணாமல் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த நெக்கு ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. முடிக்கும்போது 2-3 பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாமே ஈவனாக வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு வித்தில் ஒரு 3-3.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த டாட்டோட உயரம் வந்து பேக் நெக்கோட டெப்த்தை பொறுத்து வந்து அமையும். பேக் நெக் வந்து டெப்த்து வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சோட நிப்பாட்டிக்கங்க. இல்லை கம்மியாக கொடுக்கும்போது நீங்கள் 4 இன்ச்சு உயரம் கூட வந்து டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடோட டாட்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம குடஞ்சி கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரோட சென்டரும் அந்த ப்ளவுஸ் பார்ட்டோட சென்டரும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அதே 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபைனலி அந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது வந்து நமக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த சிசர் கட் நேர் வந்து ஒன்றா வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தும் கூட தையல் போட்டுக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவில் வந்து குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட்டு பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட கட்டிங் வீடியோ வந்து ஃபார்முலா வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்லீவ் வந்து குடஞ்சி கட் பண்ணுறது இன்னும் வந்து கன்ஃபியூஸாக இருக்கவங்க அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வந்து கரெக்டாக சைடில் வந்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக பேக்கில் வந்து எவ்வளோ அளவு வருதோ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் இருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருப்போம், அதே மாதிரி பேக் சைடு மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2 மார்க்கிங் நேர் வந்து ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு நேராக வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.